தற்போது கிடைத்த அண்மை செய்தியின்படி வருகின்ற டிசம்பர் 24ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கூட்டம் நடைபெறவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். ஷமீனா, வருகின்ற 24ஆம் தேதி திங்கட்கிழமை காலை சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மேலும் நாடாளுமன்றத்தினுடைய புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி கழக பொறுப்பாளர்கள் கூட்டமானது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று தற்போது வெளியாகிருக்கிற தகவல். இந்த கூட்டத்தில் வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும், மேலும் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணிகள் குறித்தும், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தரப்பில் வெளியிடக்கூட இருக்கின்ற அந்த தேர்தல் அறிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. மேலும் குறிப்பாக தொகுதி வாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுடைய கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற தொகுதிக்கான அந்த பொறுப்பாளர்களானது நியமிக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் பல்வேறு சுற்றறிக்கைகள் மூலமாக தகவல்கள் பெறப்பட்டு வந்தன. குறிப்பாக பூத் ஏஜென்ட்கள் அமைப்பது மற்றும் நாடாளுமன்ற தொகுதியில் செய்யப்பட வேண்டிய பணிகள் குறித்தெல்லாம் ஏற்கனவே அவர்கள் ஆய்வு செய்யப்பட்டு அறிக்கையாக திமுகவினுடைய தலைமை கழகத்துக்கு அனுப்பி வந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் எதிர்வரக்கின்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்தும், குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்தும் மாவட்ட கழகம் மற்றும் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தற்போது இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினராகட்டும் அல்லது எதிர்வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் எந்த விதமாக பணியாற்ற வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. ஷமீனா. பாண்டியராஜன், தற்பொழுது இந்த கூட்டத்தில் எந்த கட்சிகளுடன் எல்லாம் கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமா ஷமீனா, ஏற்கனவே திமுகவினுடைய தோழமையில் பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. குறிப்பாக கடந்த கூட்டணி கட்சிகளாக காங்கிரஸ் உள்ளிட்ட சிறுபான்மை இயக்கங்கள் இருந்தாலும் கூட தற்பொழுது தோழமை கட்சிகளான மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் இருக்கின்றன. ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாக கிட்டத்தட்ட அனைத்து மத்திய மாநிலங்களுக்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளிலுமே திமுகவினுடைய அனைத்து விதமான போராட்டங்களிலும், அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்துதான் செயல்பட்டன. குறிப்பாக காவிரி ஆறு விஷயமாக இருக்கட்டும், அல்லது விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது ஸ்டெர்லைட், கஜா புயல் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்து திமுகவினுடைய நடவடிக்கைகளுமே அந்த தோழமை கட்சிகளான மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் மற்றும் திராவிட கழகம் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்துதான் செயல்பட்டு வந்தன. இந்த கட்சிகளுடைய கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாக இருக்க சூழல் தான் அந்த கூட்டணியை தொடர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மேலும் ஒரு சில சிறிய கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஷமீனா, ஏற்கனவே திமுகவினுடைய கூட்டணி நன்கு வைக்கின்ற காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. மேலும் புதிதாக ஏற்கனவே தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டவைகள் இந்த கூட்டணியில் உறுதி செய்யலாம். அந்த கூட்டணிக்கான உறுதியை இந்த கூட்டத்தில் முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான திமுக எத்தனை தொகுதியில் போட்டியிடுகிறது, மேலும் தோழமை கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் எவ்வளவு இடங்கள் ஒதுக்கலாம் என்ற விவரங்கள் எல்லாம் பேசப்படலாம். மேலும் திமுகவினுடைய பலம் வாய்ந்த தொகுதிகள் எவை, பலவீனமான தொகுதிகள் எவை என்பது குறித்து ஆராயப்பட்டிருக்கும். ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளுக்கான எந்த அளவிலான சீட் எண்ணிக்கைகள் வழங்கலாம், ஒதுக்கப்படலாம் என்ற ஆலோசனையும் இருக்கும். ஷமீனா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.